கோயம்புத்தூரில் மிஸ்ஸஸ் கஸ்தூரி தமிழவேல் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். மிஸ்ஸஸ் கஸ்தூரி நம்மளுடைய ஷோவோட வியூவர். அவங்களுடைய ரிலேட்டிவ் அமெரிக்காவிலேருந்து, அதாவது மிஸ்ஸஸ் தேவின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க எனக்கு வந்து மெயில் கொடுத்து இந்த மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிற என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லா சமைப்பாங்கன்னு சொல்லி அப்படியே நிறைய கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணி நிறைய தடவை பேசி நிறைய ரெசிபிஸ் அவங்க எனக்கு எழுதி அனுப்பிச்சு அதெல்லாம் பரிசீலித்து இன்றைக்கி நான் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே அவங்க நமக்காக ஒரு ஆந்திரா ஸ்பெஷாலிட்டி செஞ்சு காமிக்க போகிறாங்க. ஆந்திராவில் ரொம்ப ஸ்பெஷலான மட்டன் ப்ரிப்பரேஷனை இன்றைக்கி நமக்காக செய்ய போகிறாங்க. வாங்க அதை செக் அவுட் பண்ணலாம். உன் பேர் என்ன? கீரை ஏன் சாப்பிட வேண்டும்? கீரை சாப்பிட்றதுனால பார்வை குறைவுன்றது கட்டாயமாக வராது. அதோடு கூட வயிற்றுப்புண் மற்றும் வாய்ப்புண் அதை குணமாக்கக்கூடிய நல்ல மருந்து. மேலும் வறட்ட இருமல் மற்றும் ஆஸ்துமா நோய்க்கு மிகச்சிறந்த மருந்தாகும். அதனால் கீரையை கட்டாயமாக வாரத்துக்கு 3 நாள் சேர்த்துக்கணும். வணக்கம், நான் கஸ்தூரி தமிழவேல். நான் ஆந்திரா டிஷ் ஒன்று பண்ண போகிறேங்க, மட்டன் கோங்கூரா. கோங்கூரா மட்டன் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த மட்டன் 1 கிலோ, கோங்கூரா கீரை 3 கட்டு, எண்ணெய் 2 மேஜை கரண்டி, நறுக்கிய பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஆனியன் ஒரு 2 ஆனியன்ஸு, 2 பச்சை மிளகாய் இதில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருந்தேன் வெங்காயத்தில். இது 1 கிலோ மட்டனு. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு குக்கரில் நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது இது வந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க. இது மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு நேரம் எடுக்கணும். வந்து 1 கிலோ மட்டனுக்குங்க 3 கட்டு கோங்கூரா. கோங்கூராங்கிறது புளிச்சக்கீரை, நம்ம ஊரில் புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம். அதோட வந்து ஒரு 10 பச்சை மிளகாய், உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூனு எண்ணெய் போட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்து மசிச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பெரிய பர்னரில் வைக்க போகிறேன், கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். இப்போ தண்ணி வற்றிருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ கோங்கூரை போட்டுடலாம். இப்படி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு மூடி வச்சிடணும். இது வந்து ரைஸோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆந்திரா ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். நான் ஆந்திராவில் கற்றுக்கிட்டேன். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுன்னு வச்சுக்கோங்க. இச்சா குட்டிக்கு பிடிக்கும். இன்னொரு 2 மினிட்ஸ் இருக்கணுங்க, மூடி வைக்கிறேன். இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம்.
பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துடணும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கிரேவியாகவும் இருக்கக்கூடாது. நேர்களே, இவ்வளவு நேரம் நீங்க பார்த்த இந்த கோங்குரா மட்டன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆந்திரா ப்ரிப்பரேஷன். ஆந்திரால எங்க போனாலும் சரி, அது எல்லா வீடுகள்லயுமே வந்து இந்த புளிச்சக்கீரையை வச்சு பண்ற இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்பெஷல். இது ஒயிட் ரைஸ் கூட ஸ்பெஷலா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. கரெக்டா விஷா? என்ன நீ தான் பேச போறியா? ஆல்ரைட். இன்னைக்கு பாட்டியும் பேத்தியும் சேர்ந்து செஞ்ச இந்த கோங்குரா மட்டன் உங்க வீட்லயும் ஹிட் ஆகட்டும். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட, ஒரு சூப்பர் காம்பினேஷனோட மீண்டும் சந்திப்போம். அதுவரை சுட்டீஸ் கிச்சன். நீங்க ஸ்கின் டோனை அளக்க முடியுமா?